முக்கிய செய்திகள். மூன்றாவது முறை பிரதமராக இன்று மீண்டும் பதவியேற்கிறார் மோடி. கூட்டணி கட்சிகளுக்கான இலாக்காக்கள் குறித்து தொடர்ந்து ஆலோசனை. மக்களவை தேர்தல் முடிவுகள் மோடிக்கு கிடைத்த தோல்வி. எதிர்க்கட்சிகளை இனி ஒடுக்க முடியாது என சோனியா காந்தி விமர்சனம். இப்போது ஆட்சி அமைக்காவிட்டால் எப்போதும் இல்லை என்று அர்த்தமல்ல. பாஜக கூட்டணி ஆட்சி கண்காணிக்கப்படும் என மம்தா எச்சரிக்கை. தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் விவாதியுங்கள். கூட்டணி பலத்தை பயன்படுத்துமாறு திமுக எம்பிக்களுக்கு ஸ்டாலின் அறிவுரை. வணக்கம். வணக்கம். மூன்றாவது முறையாக திரு மோடி இன்று பிரதமராக பதவியேற்கும் நிலையில் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பது குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் இன்று முடிவு செய்ய உள்ளன. 18வது மக்களவைக்கு நடந்த தேர்தலில் பெரும்பான்மைக்கு குறைவாக 240 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற பாஜக தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சியை அமைக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று இரவு 7:15 மணிக்கு நடைபெறும் விழாவில் பிரதமராக திரு மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். பதவியேற்பு விழாவில் இலங்கை, வங்கதேசம், பூட்டான், நேபாளம், மாலத்தீவு, மொரிஷியஸ் நாடுகளின் தலைவர்கள் உள்ளிட்ட 8000 சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொள்கின்றனர். நிகழ்ச்சியில் பங்கேற்க இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படாததால் அவர்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்திருந்தனர். பின்னர் நள்ளிரவில் அழைப்பிதழ் அனுப்பிய நிலையில் விழாவில் கலந்து கொள்வது பற்றி இன்று காலை முடிவு எடுக்கப்பட உள்ளதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூறியுள்ளனர். பதவியேற்பு விழாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு டெல்லி முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே திரு மோடி தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் அவருடன் பதவியேற்க உள்ள அமைச்சர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்தன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முக்கிய கட்சிகளான தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் ஆந்திரா மற்றும் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டு நெருக்கடி அளித்து வருகின்றன. அதனை சமாளிக்க இரு கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் முக்கிய இடம் அளிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நிதி, உள்துறை, பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, ரயில்வே, சாலை போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்பம், கல்வி ஆகிய முக்கிய துறைகளை பாஜக தன்வசம் வைத்துக் கொள்ளவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சரவையில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு 4 கேபினெட் அமைச்சர் பதவிகளும், ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு 2 இடங்களும் அளிக்கப்படலாம் என்று தெரிகிறது. மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த மத்திய அமைச்சர்கள் திருமதி ஸ்மிருதி இரானி, திரு அர்ஜுன் முண்டா, திரு ஆர்.கே. சிங், திரு ராஜீவ் சந்திரசேகர் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகானுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது. அதே சமயம் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எம்பிக்களை அமைச்சரவையில் சேர்க்க வேண்டாம் என பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. கூட்டணி அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள், யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பது ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளதால் அரசியல் வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மக்களவை தேர்தல் முடிவுகள் திரு மோடிக்கு அரசியல் மற்றும் தார்மீக ரீதியாக கிடைத்த தோல்வி என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி விமர்சித்துள்ளார். 99 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள அக்கட்சியில் மகாராஷ்டிராவின் சாங்லி தொகுதியில் சுயேட்சையாக வெற்றி பெற்ற திரு விலாஸ் பாட்டில் தம்மை இணைத்துக் கொண்டதால் காங்கிரசின் பலம் 100ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் பழைய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற அக்கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக திருமதி சோனியா காந்தி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தியை காங்கிரஸ் எம்பிக்கள் ஒருமனதாக தேர்வு செய்தனர். கூட்டத்தில் உரையாற்றிய திருமதி சோனியா காந்தி மக்களவை தேர்தலின் போது பாஜகவையும் கூட்டணியையும் முன்னிலைப்படுத்தாமல் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி திரு மோடி வாக்கு கேட்டதாக கூறினார். ஆனால் மக்கள் அவரை புறக்கணித்து தோல்வியை பரிசாக அளித்துள்ள நிலையில் தோல்விக்கு பொறுப்பேற்காமல் பிரதமராக பதவியேற்றுக் கொள்வதாக திருமதி சோனியா குற்றம் சாட்டினார். திரு மோடியிடம் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது என்று கூறிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் நடந்தது போல நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை இனி ஒடுக்க முடியாது என்று தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பிக்கள் விழிப்புடன் இருந்து பாஜக அரசின் செயல்பாடுகளை கவனிப்பதுடன் அரசின் செயல்பாடுகளுக்கு உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைக்கவோ எதிர்க்கட்சிகளை வெளியேற்றிவிட்டு விவாதங்கள் இன்றி மசோதாக்களை நிறைவேற்றவோ பாஜக அரசால் இனி முடியாது என்ற திருமதி சோனியா காந்தி பிரித்தாளும் சூழ்ச்சிக்கும் சர்வாதிகாரத்திற்கும் எதிராகவும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்கவும் மக்கள் வாக்களித்துள்ளதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியை ஒழிக்க பலர் முயற்சித்த நிலையில் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற திரு மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸை சிறப்பாக வழிநடத்தி மீட்டிருப்பதாக
திருமதி சோனியா பாராட்டினார். திரு கார்கே சிறந்த வழிகாட்டியாகவும் முன்னுதாரணமாகவும் விளங்குவதாக குறிப்பிட்ட அவர், திரு ராகுல் காந்தி மேற்கொண்ட ஒற்றுமை நடைபயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் வாழ்த்து தெரிவித்தார். ஜனநாயகத்திற்கு விரோதமாக அமையும் பாஜக அரசு நீண்ட நாள் நீடிக்காது என்றும் தக்க சமயத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் 29 இடங்களில் வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் கூட்டம் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற கட்சித் தலைவராக செல்வி மம்தா பானர்ஜி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். மக்களவைக்கு திரு சுதீப் பந்தோபாத்யாயாவும் மாநிலங்களவைக்கு திரு டெரிக் ஓ பிரையனும் தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர். அப்போது பேசிய செல்வி மம்தா பானர்ஜி, மக்களவைத் தேர்தலில் 3/2 பங்கு இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்று திரு மோடி திட்டமிட்டிருந்த நிலையில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை என்றார். மாற்றத்தை விரும்பியதால் தான் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்று கூறிய அவர், பலவீனமான நிலையற்ற பாஜக அரசு விரைவில் கவிழும் என்று தெரிவித்தார். இந்த முறை திரு மோடிக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதால் அவர் பிரதமராக பதவியேற்க கூடாது என்ற செல்வி மம்தா, பாஜக அரசு ஜனநாயகத்திற்கு விரோதமானது, சட்ட விரோதமானது என்று குற்றம் சாட்டினார். ইন্ডিয়া আজকে স্টেক করেনি বলে কাল করবে না। উই আর ওয়েটিং অ্যান্ড ওয়াচিং দ্য সিচুয়েশন। কান্ট্রি নিডস চেঞ্জ। মোদিকে কেউ চায় না। এত বড় হারের পরেও মোদি বাবুর উচিত ছিল এটা অন্য কাউকে ছেড়ে দেওয়া। এটা নয় শুধু ভয় দেখিয়ে, চমকে ধমকে, 2/3 মেজরিটি দেখিয়ে সকল 147 জনকে তাড়িয়ে দিয়ে যে কোনো বিল পাস করে দেবে। பாஜக கூட்டணி அரசின் செயல்பாடுகளை இந்தியா கூட்டணி கண்காணித்து வரும் என்ற அவர், இந்த ஆட்சி எப்போது கவிழும் என்பதை பொறுத்து அடுத்த நகர்வு இருக்கும் என்று செல்வி மம்தா கூறினார். தற்போது ஆட்சி அமைக்க உரிமை கோரவில்லை என்பதால் எப்போதும் ஆட்சி அமைக்க இந்தியா கூட்டணி உரிமை கோராது என்று அர்த்தமல்ல என்றும் அவர் விளக்கமளித்தார். குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என நாடாளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வலியுறுத்தும் என்ற செல்வி மம்தா, 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்காததால் அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டுவரும் பாஜகவின் கனவு தகர்ந்துள்ளதாகவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து வாதிடுமாறு திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி போட்டியிட்ட 40 இடங்களையும் கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் திரு ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நேற்று நடைபெற்றது. அப்போது பேசிய திரு ஸ்டாலின், 40க்கு 40 என்பது சாதாரண விஷயம் அல்ல என்றும் தலைவர் என்ற முறையில் பெருமைப்படுவதாகவும் கூறினார். இந்த சாதனை வரலாற்றில் நீங்களும் இருக்கிறீர்கள் என்று திமுக எம்பிக்களிடம் கூறிய அவர், வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருக்குமாறு அறிவுறுத்தினார். ஒரு சில மாநிலங்களில் தேர்தல் முடிவுகள் லேசாக மாறியிருந்தாலும் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கும் என்ற திரு ஸ்டாலின், ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற பாஜக தவறிவிட்ட இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிற்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து வாதிடுமாறு திமுக எம்பிக்களுக்கு அறிவுறுத்தினார். 370 தொகுதியில் வெற்றி பெறுவோம், 400 தொகுதியில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி கடைசியில் 240க்கு இறங்கிடுச்சு பாஜக. இந்த சூழலில் நாம் தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் உறுதியை எடுத்து வச்சு வாதாடணும், போராடணும். ஏராளமான வாக்குறுதிகளை நாம் மக்கள் மன்றத்தில் வச்சுருக்கோம். அவை எல்லாத்தையும் நாடாளுமன்றத்தில் முன் வச்சு செயல்பட வைக்கணும். பலவீனமான பாஜக அரசை நம்மோட முழக்கங்கள் மூலமாக செயல்பட வைக்க வேண்டிய கடமை உங்கள் எல்லோருக்கும் இருக்குது. மக்களவையில் பாஜகவுக்கு சரிக்கு சமமாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இருக்க போவதாக கூறிய திரு ஸ்டாலின், அந்த பலத்தை ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறினார். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை காக்கும் பணியை சிறப்பாக செய்து திமுகவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்குமாறு திமுக எம்பிக்களை அவர் கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து அகற்றப்பட்ட தலைவர்களின் சிலைகளை மீண்டும் வைப்பது, நீட் தேர்வு வேண்டாம் என்று கூறும் மாநிலங்களுக்கு விலக்கு அளிப்பது, முத்தமிழறிஞர் கலைஞரின் 100ஆண்டு நிறைவு விழா, தேர்தல் வெற்றி விழா, ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழாவை கோவையில் நடத்துவது ஆகியவை உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே தேர்தலில் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் திரு ஜவாஹிருல்லா, திரு தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் திரு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர்.
தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொட்டிய கனமழையால் கோடை வெயிலின் தாக்கம் தணிந்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மாநிலம் முழுவதும் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சாரல் மழை தூறல்களுக்கு இடையே வசீகர வண்ணங்களுடன் வானவில் எட்டி பார்த்தது. காட்டுமன்னார் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் வானில் தோன்றிய வானவில் குழந்தைகள் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்தது. மயிலாடுதுறை, சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், வைத்தீஸ்வரன் கோவில் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் பெய்த மழையால் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், விராலிப்பட்டி, ஒட்டஞ்சத்திரம், வடகாடு, பெத்தேல்புரம், விருப்பாச்சி ஆகிய இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும், நெல்லை மாவட்டம் வள்ளியூரிலும், தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளிலும் தொடர் மழை பெய்தது. கும்பகோணம், தாராசுரம், அம்மாச்சத்திரம், திருப்புவனம் ஆகிய இடங்களில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனிடையே தமிழ்நாட்டில் இன்று முதல் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் நிலவும் வெப்பநிலை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் வரும் 12ஆம் தேதி வரை 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னையின் மையப்பகுதியில் 99% மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். ராஜா அண்ணாமலை சாலை உள்ளிட்ட 9 இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகளை அவர் நேற்று ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவ காலங்களில் மட்டுமின்றி சாதாரண நாட்களிலும் மழைநீர் தேங்காத வகையில் வடிகால்கள் சீரமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். சென்னையில் 1300 கிலோமீட்டர் தூரம் மழைநீர் வடிகால்கள் நல்ல நிலையில் உள்ளதாக கூறிய திரு சிவ்தாஸ் மீனா, கோடை காலங்களில் மழை பெய்யும் போது குவியும் கழிவுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். 90,000 சிறிய மழைநீர் வடிகால்களில் 37,000 குழிகள் சுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். பட்டினப்பாக்கம் லஸ் சர்ச் சாலை பகுதியில் உடைந்த குழாய்கள் சரி செய்யப்பட்டு வருவதாக கூறிய அவர், அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். ஈவிஆர் பெரியார் சாலை, அண்ணா சாலை போன்ற முக்கியமான சாலைகள் நம்ம ஹைவேஸ் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ஹைவேஸில் கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர், சுமார் 500 கிலோமீட்டர் சாலை இந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அவங்களும் டீசல்ட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பணியும் ஜூலை நடுவில் இல்லை ஜூலை எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ இதை டீசல்ட்டிங் பண்ணணும். 24 மணி நேரத்தில் தொடர்ந்து 50 முதல் 60 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தால் தண்ணீர் தேங்குவது தவிர்க்க இயலாதது என்ற திரு சிவ்தாஸ் மீனா, வடக்கு பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் நடைபெற்று வரும் பணிகள் அடுத்த ஆண்டிற்குள் நிறைவடையும் என்றார். மெட்ரோ ரயில் பணிகளின் போது மழைநீர் வடிகால் குழாய்கள் உடைந்ததால் மெட்ரோ நிர்வாகம் உடனடியாக மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் திரு சிவ்தாஸ் மீனா கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணிகளுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை மாநிலம் முழுவதும் இன்று 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் 6,244 பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 12 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் உள்ளிட்ட 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்துள்ளனர். தேர்வு மையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே கொடைக்கானலில் குரூப் 4 தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு முனியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குரூப் 4 தேர்வுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட நேரத்திற்குள் மையங்களுக்கு தேர்வர்கள் செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் தேர்வர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி விண்ணப்பதாரர்கள் காலை 8:30 மணிக்கு முன்னரே தேர்வு
கூடத்திற்கு அனுமதி சீட்டுடன் செல்ல வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காலை 9 மணிக்கு பிறகு வரும் தேர்வர்கள் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தேர்வு எழுதும் அறைக்குள் செல்போன், ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் போன்ற மின்னணு உபயோகப் பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என்றும், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றின் நகலை எடுத்து வர வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவுறுத்தியுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். ஆந்திர மாநில முதலமைச்சராக திரு சந்திரபாபு நாயுடு வரும் 12ஆம் தேதி காலை பதவியேற்கிறார். கிருஷ்ணா மாவட்டம் கன்னவரம் விமான நிலையம் அருகே உள்ள கேசரப்பள்ளி தொழில்நுட்ப பூங்கா மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மராத்தா சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி சமூக ஆர்வலர் திரு மனோஜ் ஜாரங்கே பட்டீல் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளார். இடஒதுக்கீடு வழங்கப்படாவிட்டால் மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். டெல்லியில் வாடகை வீட்டை தனது சொந்த வீடு என்று கூறி ராணுவ மேஜரிடம் 1 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த நாகராஜ் சாகர் என்பவரை ஜம்மு காஷ்மீர் போலீசார் கைது செய்தனர். மத்திய அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்களை தெரியும் என்றும் அரசு வேலை, வங்கிக் கடன், மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கித் தருவதாகவும் ஏமாற்றி பல கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக நாகராஜ் சாகர் மீது தமிழ்நாட்டில் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவாகியுள்ளன. மின்வேலியில் சிக்கி யானைகள் இறப்பது தொடரும் பட்சத்தில் மின் வாரியத்திற்கு அதிக அபராதம் விதிக்க நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு என் சதீஷ்குமார், திரு டி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அமர்வு எச்சரித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் யானைகள் இறப்பதை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு உபகரணங்களை கொள்முதல் செய்வது மற்றும் டெண்டர் இறுதி செய்யப்படுவதில் தாமதம் ஏன் என்று கேள்வி எழுப்பினர். தூத்துக்குடியில் முதல் முறையாக 904 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் கொள்திறன் கொண்ட இந்த ஆலையை தனியார் பங்களிப்புடன் முல்லக்காடு கிராம பகுதியில் அமைக்க சிப்காட் நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது. பழம்பெரும் நடிகர் டி.ஆர். மகாலிங்கம் நூற்றாண்டு விழா வரும் 15, 16ஆம் தேதிகளில் கொண்டாடப்படுவதாக அவரது பேரன் திரு ராஜேஷ் மகாலிங்கம் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே சோழவந்தானில் உள்ள அவரது வீட்டில் டி.ஆர். மகாலிங்கம் நடித்த படங்கள் பற்றிய விவரங்களுடன் கூடிய புகைப்பட கண்காட்சி வைக்கப்பட உள்ளதாகவும் அவரது திருவுருவ சிலை திறக்கப்பட உள்ளதாகவும் திரு ராஜேஷ் மகாலிங்கம் கூறினார். தாய் யானையை பிரியும் குட்டிகளை வேறு யானை கூட்டத்துடன் சேர்க்க எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய, மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யானை வழித்தடங்கள் குறித்து சுற்றுச்சூழல் மதிப்பீடு தாக்கல் செய்வது தொடர்பான மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பாகவும் பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாட்டில் வெப்ப அலையால் கடந்த ஒரே வாரத்தில் 250 பேர் உயிரிழந்திருப்பதாக பூ உலகின் நண்பர்கள் சூழலியல் அமைப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் முதுவேனில் கூடுகை எனும் பெயரில் நடைபெற்ற சூழலியல் திருவிழாவில் இது தெரியவந்தது. நிகழ்ச்சியில் ஒத்த செவுறு என்னும் தமிழ் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் கல்லார் அரசு தோட்டக்கலை பண்ணையில் பாக்கு நாற்றுகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. 4 ஆண்டுகளில் பலன் தரக்கூடிய மொஹித் நகர் பாக்குமர நாற்றுகள் மற்றும் மங்களா பாக்குமர நாற்றுகள் விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மழை காலத்தை பயன்படுத்தி அவற்றை நடவு செய்து பயன்பெறலாம் என்று தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். 3வது முறையாக மோடி இன்று பிரதமராக பதவியேற்கும் நிலையில் விழாவில் பங்கேற்பது குறித்து இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் முடிவு செய்ய உள்ளனர். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் மோடிக்கு அரசியல் மற்றும் தார்மீக ரீதியாக கிடைத்த தோல்வி என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்து வாதாடுமாறு திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.